வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள். இந்தியா ஃபர்ஸ்ட், ரைட்? இந்தியாவில் வந்து 20.8 கிகாவாட்ஸ் ஆஃப் பவர், சோலார் பவர் வந்து 2023 வந்து இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாத 3.2 கிகாவாட்ஸ் வந்து செல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி, அதாவது வர சோலார் எனர்ஜி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பகலில் தானே வெயில் அடிக்குது, நைட்டில் அதுக்கோசம் தான் சேவ் பண்ண வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு யூஎஸ் ஆர்கனைசேஷன் வந்து கிளியரா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. அந்த சோலார் மாடியூல்ஸ் இருக்குல்ல, அந்த மாடியூல்ஸ் பை 2026 150 கிகாவாட்ஸ் சோலார் பேனல் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்போம். ரெண்டாவது வந்து செல் ஸ்டோரேஜ், அந்த இது வந்து 75 கிகாவாட்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணியிருப்போம். எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி போர்ஷன் இவங்க சொல்றது வந்து ரிலையன்ஸ் சைடாக தான் இருக்கும். அவங்களோட வந்து அந்த ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டுனா அடிச்சு தள்ளுவோம் அவன் பாட்டுக்கும். நல்ல விஷயம், சூப்பர் டூப்பரான விஷயம். இன்னமும் இந்தியாவில் வந்து க்ளோஸ் அபவுட் 49.1%, ரைட்? மறுபடியும் நான் சொல்றேன், 49.1% பவர் ஜென்ரேட்டட் ஒன்லி பை கோல். அது என்னைக்கு ஜீரோ ஆகுன்றது பார்க்க வேண்டிய விஷயம். உலகம் பயங்கர சூடாயிட்டு இருக்கு அண்ட் அடிக்கிற வெயில வந்து தாங்க முடியல. நம்ம வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி தான் இருக்கிறோம், 2ஆம் தேதி, ஓகே, ஏப்ரல் வாரத்துல தான் இருக்கிறோம். அடிக்கிற வெயில் தாங்க முடியல. தயவு செஞ்சு சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணா நல்லது. இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டர், ரைட், 16 இயர் ஹை டச் பண்ணியிருக்கு. அப்போ மறுபடியும் நம்ம இந்த விஷயத்த நம்ம வந்து எடுத்துட்டு போலாமே. மேனுஃபேக்சரிங் செக்டர் 16 இயர் ஹையை வந்து டச் பண்ணியிருக்குன்னு சொன்னால் சூப்பர் டூப்பரான இன்ஃபர்மேஷன். பிஎம்ஐ டேட்டாஸ் காட்டுது 59.1 டச் ஆயிருக்கு மார்ச் 2024. அப்போ ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்கள் நினச்சி பாருங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து ஃபயர் அப் ஆகுதுனால் பவரு, டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கான லாஜிஸ்டிக்ஸு, இது எல்லாமே வந்து 10 மேலே போகும். ஸோ டெஃபினெட்லி செம்ம பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்க வேணாம், அதாவது மார்க்கெட் கீழே உழுவும், டேட்டாஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். முன்னாடி வர அந்த ஐடி செக்டார்ஸை மட்டும் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு மற்ற செக்டார்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பர் டூப்பராக இருக்குன்னு தான் தோணுது. அடுத்தது டாடா டெக்னாலஜிஸ், ரைட்? லாஸ்ட் இயர் வந்து அவங்க ஐபிஓ வந்திருந்தாங்க. டாடா டெக்னாலஜிஸ் வந்து பிஎம்டபிள்யூ குரூப்போட வந்து ஜேவி போட்டிருக்காங்க. எதுக்கு? ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணலாம், ஒன்று. ரெண்டாவது, இது எஸ்டாப்ளிஷிங் எங்கே பண்ணியிருக்கிறாங்க? பெங்களூர், சென்னை, புனே, இந்த 3 ஊரில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ப்ரிடாமினென்ட்லி இந்த 3 ஊரில் தான் இருக்க போது ஜேவி ஆட்டோ செக்டரை நோக்கி. இதுக்கு அடுத்தது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ். அகைன் அடுத்த நியூஸ் செம்ம பாசிட்டிவ், ரைட்? இன்னைக்கு வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 5%, 4.69% அப்பா இருந்துச்சு. காரணம் 2024 ஃபைனான்சியல் இயர் அவங்க வந்து முடிஞ்சு போன இந்த மார்ச் 31 வரைக்கும் முடிஞ்சு போனது ரெக்கார்ட் சேல்ஸ், ரைட்? அவங்க கொடுத்துருக்கிற சேல்ஸ் வந்து 19,700 crores வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் 19,600 crores வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட ஆர்டர் புக்கு அதுவும் சூப்பராக இருக்கு. 76,000 crores வந்து ஆர்டர் புக்ஸ் இருக்கு as on April 1st. Hopefully it is not a April 1st-க்கான இது இல்லை, ஜென்யூனாகவே அவங்களது வந்து பெரிய லெவலில் ஆர்டர்ஸ் இருக்கு. மோஸ்டாக எடுத்துக்கிட்டோம்னா டிஃபென்ஸ் செக்டர் சம்மந்தப்பட்ட ஆர்டர்ஸாக தான் இருக்கும். நாளைக்கு, ரைட், ஆர்பிஐ மீட்டிங் இருக்கு. என்ன சொல்ல போகிறாங்க? எல்லா ஸ்டேட்டஸ் ஸ்கோர்னு சொல்ல போகிறாங்க. இன்ஃபேக்ட் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இன்னைக்கு வந்து மார்க்கெட் அமைதியாக இருந்துச்சு. தப்பி தவறி தலைவர் நாளைக்கு வந்து டப்புன்னு 0.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுன்னு சொன்னார்னு வச்சுங்க, மார்க்கெட் தூக்கிக்கும். பட் அப்படி சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னு சொன்னால் ஜப்பான்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நைட் யூஎஸ் ஜாப் டேட்டாஸ் ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு பெரிய வெயிட்டேஜ் இருக்காது, ஏன்னா இவங்க எல்லாம் ஏற்கனவே டிசிஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. இவங்க இந்தியா ஸ்பெசிஃபிக் டேட்டாஸ் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. இப்போதைக்கு இன்ஃப்ளேஷன்ஸ் நல்லா கண்ட்ரோலில் இருக்கு. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கண்ணுக்கு தெரியல. ஸோ பார்க்க வேண்டியது வந்து மார்க்கெட் சப்போஸ் 0.25% தலைவர் கட் பண்ணார்னால் டெஃபினட்டாக நாளைக்கு வந்து ஒரு தீபாவளியாக இருக்கும். நேற்று நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அரௌண்ட் 51,000 கண்ணுக்கு தெரியுது பேங்க் நிஃப்டி. ஸோ இது வந்து மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதானி பவர் இன்னைக்கு வந்து க்ளோஸ் டு அபவுட் 10% அப்பாச்சு. வேற ஒன்றும் இல்லை.
ரிலையன்ஸ் வந்து ஒரு 26% அவங்களோட ஒன் ஆஃப் த டிவிஷன்ல வந்து அவங்க ஸ்டேக் எடுத்தாங்க. அந்த ஸ்டேக் எடுத்ததுல வந்து இவங்க 2 பேரும் இணைந்த கைகளான்றது ஒரு கேள்வி வந்துச்சு. அதனால மேல தூக்க ஆரம்பிச்சிச்சு. பட் இவங்க வந்து அந்த கேப்டிவ் பவர்ன்ற அந்த கான்செப்ட் இருக்கு. அந்த கேப்டிவ் பவர்ல வந்து என்ன ஆகுதுனால், எந்த கம்பெனி வந்து அது கேப்டிவ் பவரா யூஸ் பண்றாங்களோ, இதை வந்து எங்களோட பகுதி சொன்னால் மினிமம் வந்து ஒரு 26% ஹோல்ட் பண்ணும். அதனால ஒரு 50 கோடி ரூபா வாங்கினாங்க. அந்த 50 கோடிக்கு நீங்க வந்து மார்க்கெட் கேப்பை வந்து 500 கோடி மேல ஏத்தணுன்ற அவசியம் கிடையாது. 500 கோடி இல்ல, 5000 கோடி வந்து ஏத்திருக்கீங்க. ஸோ டெஃபினட்டா இது வந்து வேற காரணத்தினால ஏறிட்டு இருக்கு. இந்த காரணம் சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுக்கு அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெலிகாம் யாரு? ஜியோ. இவங்க வந்து 41,80,000 நியூ கனெக்ஷன்ஸ் ஜனவரியில வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ட்ராய் சொல்லியிருக்கு. அவங்களோட ஓவரால் கனெக்ஷன்ஸ் 46 crores 39 lakhs, ஆல்மோஸ்ட் 46.40 கோடி இது வந்து கொடுத்துருக்குறாங்க. செம்ம இது ஆஸ் ஆன் ஜனவரி 2024. நல்ல பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது வந்து ஷோபா. அவங்களுக்கு வந்து ஒரு 40 கோடி ரூபா இன்கம் டேக்ஸ் வந்து டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. எப்பத்தது 16-17 லெவல்ஸ்க்கு. அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் எப்படியா இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கோர்ட்டில் வந்து நாங்கள் பஞ்சாயத்து பேசிப்போம், அப்பீல் கொடுக்க போகிறோம்ன்றது கொடுத்துருக்குறாங்க. கோர்ட்டு போக மாட்டாங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே அப்பீல் போவாங்க. பெப்சி இவங்க வந்து ஒரு 1266 கோடி மத்திய பிரதேஷில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃபார் ஃப்ளேவர். தெரியும்ல, பெப்சி அவங்க அந்த மற்ற ட்ரிங்க்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ளேவர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஒரு 22 ஏக்கர்ல வந்து பண்ணுறாங்க. மத்திய பிரதேஷ்ல இது வந்து கணிசமான ஆட்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது சொல்லி இருக்கிறாங்க. ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் அவங்களுக்கு வந்து ஒரு 156 கோடிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு ராஜஸ்தான்ல சோலார் பவர் பிளான்ட் போடுறதுக்கு. இன்ஃபேக்ட் சோலார் பவர் பிளான்ட்ல வந்து ராஜஸ்தான் ஆல்மோஸ்ட் நம்பர் 1ல இருக்கிறாங்க. ராஜஸ்தான் அண்ட் குஜராத். குஜராத்ல வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட் போட்டுட்டு இருக்காங்க. அது ஒண்ணுதான் வந்து சேட்டலைட் மேல இருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து தெரியுதுன்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல விஷயம்தான். அடுத்தது வந்து ஜேகே சிமெண்ட்ஸ் பெரிய லோன் வாங்குறாங்க. 12,000 கோடிக்கு லோன் வாங்குறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற சொத்து புத்தெல்லாம் அடமானம் வச்சு. நம்ம அடமானம் வச்சாதான் கிடைக்க மாட்டேங்குது, இவங்க அடமானம் வச்சதுக்கு 12,000 கோடி கிடைக்குது. ஜேகே சிமெண்ட்ஸ் ஏற்கனவே வந்து சம்மர் ரேலியில போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய சிமெண்ட் ஸ்டாக்ஸ், ரைட், இந்தியா சிமெண்ட்ஸ் ஆகட்டும், ஜேகே ஆகட்டும், இல்ல அல்ட்ராடெக் ஆகட்டும், இன்னும் 2-3 சிமெண்ட் ஸ்டாக்ஸ், ராம்கோ சிமெண்ட்ஸ் எடுத்துங்க, இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குது. இந்த கட்டம் வந்து இங்க இருந்து பிரேக் அவுட் ஆக போகுதா இல்ல டவுன் சைடு வருதான்றது வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம பேசினது எல்லாமே வந்து F&Oல இருக்கு. அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். மறுபடியும் நான் சொல்றேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. கொஞ்சம் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிசிஷன்ஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து JSW எனர்ஜி. இவங்களுக்கு வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அவங்க மூலமா வந்து ஒரு 5,000 கோடி பெறறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். எல்லாம் எங்க போகும்? JSW எனர்ஜி எங்க போக போகுது? சோலார் பவர் பிளான்ட்டுக்கு போக போகுது. நல்லதுதான், சூப்பர். இது அடுத்தது வந்து சோம் டிஸ்டிலரிஸ். இவங்க வந்து 1:1 ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 3.77% வந்து அப் ஆயிருக்கு. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.